செப்டம்பர் 14, 2024 பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக. செப்டம்பர் 14, 2024 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுக்குது. உங்களுடைய ஆதார் விவரங்களை அப்டேட் செய்வதற்கு. எந்த மாதிரி விவரங்களை நீங்கள் அப்டேட் செய்யலாம் என்றால், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பாலினம் அதாவது செக்ஸ், அதை தவிர உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய கைரேகைகள் நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம். அதை தவிர கடந்த 10 வருடங்களுக்கு உங்களுடைய ஆதார் அட்ரஸ் ஏதாவது மாறி போயிருந்தால் அந்த அட்ரஸும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கீங்க, அதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு டாக்குமெண்ட், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் எது இருக்குதோ அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணலாம். எந்த விதமாக அப்லோட் பண்ணலாம்னா, ஒரு ஜேபிஜி ஃபைல் அப்லோட் பண்ணலாம், ஒரு பிஎன்ஜி ஃபைல் அப்லோட் பண்ணலாம், ஒரு பிஎன்ஜி ஃபைல் அப்லோட் பண்ணலாம். ஆனால் மூணு ஃபைலுமே 2 MB, அதாவது 2 MBகளுக்குள்ளதை மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிஸ்டம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அது எடுத்துக்கணும், பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே சார், என்கிட்ட ஆதார் அப்டேட் பண்ண ஒன்றுமே இல்லை, என்னுடைய அட்ரஸ் மாற்றம் இல்லை, பேர் மாற்றம் இல்லை, எல்லாமே அப்படி தான் இருக்குது, எந்த மாற்றம் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நோ சேஞ்சஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போவும் ஆதார் கார்டு அப்டேட் செய்யப்பட்டதாக அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஆதார் கார்டு எல்லாமே வந்து செப்டம்பர் 14, 2024 நீங்கள் அப்டேட் செய்யணும்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒருவேளை செப்டம்பர் 14, 2024 மேலே பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக முடியும். ஆனால் அதுக்கு 50 ரூபா சார்ஜஸ் ஆகும். இதனால் எந்த விதமான அதிகம் நம்ம ஆதார் கார்டு கேன்சல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான பயமும் இதுவும் வேண்டாம். நீங்கள் my.udi.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம். இதில் எந்த டீட்டெயிலுமே நான் அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய எந்த ஃபோன் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டில் அட்டாச் இருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை உங்களுடைய அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதை அப்டேட் பண்ணிங்கன்னா எந்த விதமான நோ சேஞ்சஸ்ங்கிற ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் ஆன மாதிரி இருக்கும். உங்கள் ஆதார் கார்டு. அதனால் தயவுசெய்து இந்த அப்டேஷனை பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் பண்ண உங்களுக்கு மிக தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.